வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கான கோடை கொண்டாட்டம் இலவச பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை புதுச்சேரி ஜவஹர் பால் பவனில் நடைபெறுகிறது. மேலும் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட 9 இடங்களில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் இசை, நடனம், ஓவியம் மற்றும் தற்காப்பு கலைகளுடன் சதுரங்கம், கிரிக்கெட் போன்ற விளையாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக கைபேசி மோகத்தில் மூழ்கியுள்ள மாணவர்களை கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த முகாம் நடத்தப்படுகிறது. ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்கள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட இசை மாணவர்கள் என மொத்தம் 43 பயிற்றுனர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். 1 மாத கால பயிற்சிக்கு பின் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் துறை சார்பில் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரி பிராந்தியத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 9 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வினை 4440 பேர் எழுத உள்ளனர். நீட் தேர்வினையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் அரைக்கை கொண்ட வெளிர் நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும். செல்போன்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும், இம்மையங்களில் மத்திய ஆயுதப்படை மற்றும் மாநில காவல்துறை இணைந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அங்குள்ள டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கலைக்கல்லூரியில் எண்ணப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக மண்டல நிர்வாகியும் தேர்தல் அதிகாரியுமான திரு சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் அதிகாரிகள் மற்றும் கட்சி முகவர்கள் உட்பட 136 நபர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அனைத்து செயல்பாடுகளும் CCTV கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பகல் 12 மணிக்குள் முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தகவல் தொடர்புத்துறை நிபுணரான திரு பிரசூன் ஜோஷியை இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதியின் தலைவராக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நியமித்துள்ளது. திரு ஜோஷி விளம்பரம், இலக்கியம், கலை மற்றும் திரைப்படம் ஆகிய துறைகளில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு அரிய படைப்பாற்றல் மிக்க ஆளுமை என்று துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் அவரது வார்த்தைகள் மண்ணின் மனத்தை சுமந்து நிற்பதாகவும், அவரது தொலைநோக்கு பார்வை நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். திரு ஜோஷியின் தலைமையின் கீழ் பிரசார் பாரதியின் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலையும் ஆழமான நோக்கத்தையும் புதிய படைப்பாற்றலையும் கண்டறியும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். திரு ஜோஷி முன்னதாக மும்பையில் உள்ள மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற புத்த பூர்ணிமா நன்னாளையொட்டி லே நகரில் புத்தரின் புனித சின்னங்கள் கண்காட்சி தொடக்க வைக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெரிதும் போற்றப்படும் இந்த புனித சின்னங்கள் கபிலவஸ்துவில் உள்ள பிப்ராவுகா ஸ்தூபத்துடன் தொடர்புடையவை என்றும் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட்டவை என்றும் கூறினார். இக்கண்காட்சி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், பின்னர் இது ஜான்ஸ்கர் பகுதிக்கும் கொண்டு செல்லப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இக்கண்காட்சி லடாக்கில் ஆன்மீக மற்றும் கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.